தமிழக வெற்றி கழகத்துல அருண்ராஜ் ஐஆர்எஸ் உள்ளிட்ட 6 பேர் இன்னைக்கு கட்சியில இணைந்திருக்கிறாங்க. இந்த 6 பேர்ல அருண்ராஜை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்கு கட்சியில சேர போறார் அப்படிங்கிறது முன்பே தெரிந்திருந்த ஒரு தகவல் தான். அவரை தவிர ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் தாவேக்கால இணைய போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளும் வீடியோல பதிவு பண்ணியிருந்தோம் ஏற்கனவே. அவங்க யார் யாரு அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிய வந்திருக்கு. அதுல இந்த 5 பேர்னு பார்க்கும்போது ராஜலட்சுமி வந்து ஓரளவுக்கு ஊடகங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான ஒரு நபர் தான். அவங்க ஓபிஎஸ் உடைய ஆதரவாளராக இருந்தவங்க. அதிமுகல 2016 மயிலாப்பூர் தொகுதியில போட்டிட்டு ஜெயித்த ஒரு வேட்பாளர். ஜெயலலிதாவுடைய ஹேண்ட் பிக்டு கேண்டிடேட்னு சொல்றாங்க. அவங்க நேரடியாக தேர்வு செய்த வேட்பாளர்கள்ல இவங்களும் ஒருத்தர். 5 ஆண்டு காலம் எம்எல்ஏவா இருந்தாங்க. ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் ஆதரவாளராக அந்த அணியில இருந்தாங்க. அப்பவே பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியே கொஞ்சம் இன்ஆக்டிவா தான் இருக்கும். அவங்க பெரிய செயல்பாடுகள் இருக்காது. ஸோ தனக்கான வாய்ப்பு, தனக்கான திறமைகளை வெளிப்படுத்த முடியலங்கிறதுனால பாஜகவுக்கு போனாங்க. பாஜகல அண்ணாமலை தலைவராக இருந்தப்ப அந்த கட்சியில இணைந்தாங்க. ஆனா என்னன்னா, அன்பார்ச்சுனேட்டா பிஜேபியில அவங்க இணைந்தப்போ அவங்களுக்கான சரியான வாய்ப்புகள் இல்லை. அதனால ஒரு ஆக்டிவா இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில சேரணும்ன்ற ஒரு ஐடியால அவங்க இருந்ததாகவும், அதனாலதான் இப்ப நான் டிவிகேல ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து இந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி, விஜய் அவங்க சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விசாரிக்கும் போது அப்படி ஒரு பிளான் இல்லைங்கிற தகவல் தான் நமக்கு கிடைச்சது. ஆனா பட்டியலில் பார்த்தா அவங்க பேர் வந்திருந்தது. விசாரிக்கும் போது இல்லைங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன்னு அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதற்கு அடுத்ததா டேவிட் செல்வின், டாக்டர் ஸ்ரீதரன், டாக்டர் மரிய வில்சன், சி சுபாஷ், இவர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி. இந்த 5 பேருடைய பேரை கொடுத்துருக்காங்க. இதுல ராஜலட்சுமி அவங்கள தவிர மற்றவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு மீடியா வெளிச்சம் இல்லாதவர்கள் தான். அந்த மரிய வில்சன் அப்படிங்கிறவர் மட்டும் ஜேபிஆர் கல்வி நிறுவனங்களுடைய எம்டி அப்படிங்கிறது தெரியும். மற்ற எல்லாருமே புது பெயர்களா இருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ தாவேகா மாதிரியான ஒரு புது கட்சி 2026 ஒரு பெரிய ஆம்பிஷனோட இருக்காங்க, ஆட்சிக்கு வரணுன்ற முனைப்போடு இருக்காங்க. அவங்க கட்சியில யாரெல்லாம் சேர்க்கிறாங்க, யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் ஒரு மெசேஜை கொடுக்கும். வெளியில புதுசா இந்த கட்சிக்கு வந்து சேரலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கவங்க கூட ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி முடிவுகள் ஒரு வாய்ப்பா இருக்கும். இப்ப நீங்க பார்க்கும்போது இந்த மாதிரியான பட்டியல்ல இருக்க பேர்களை பார்க்கும்போது தாவேகாவுக்கு இவங்க எல்லாம் பலம் சேர்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 9 மாத கால அவகாசம் தான் இருக்கு. அப்படின்றப்ப இன்னும் தீவிரப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல தமிழக வெற்றி கழகம் இருக்கு. இந்த சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து 5 பேர் இணைகிறது, 6 பேர் இணைகிறது, இல்ல 10 பேர் இணைகிறது பெரிய பலத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயமா ஏற்படுத்தாது. இணைந்தவர்கள்லாம் யாருன்னு பார்க்கும் பொழுது, இப்போ நீங்க சொன்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவங்களுடைய வெயிட்டேஜ் என்னன்றது நமக்கு தெரியும். அவங்களே வந்து ஏதாவது ஒரு இயக்கத்துல போய் ஜாயின் பண்ணி நம்ம இன்னும் நம்மளுடைய அரசியலை தீவிரப்படுத்தலாம், நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு பாக்குறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்க இன் ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இணைப்பு உலால ஒரு பாக்கெட் லீடர்ஸை வந்து எப்படியாவது அந்த கட்சி பிடிக்கும். பாக்கெட் லீடர்ஸ்னா யாருன்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு செல்வாக்கான ஒரு நபர். அவர் சொன்னா இந்த 2 தொகுதிகள்லையும் மக்கள் வந்து அவருக்காக வாக்களிப்பாங்க, விஜய்க்காக வாக்களிக்கிறத தாண்டி அவருக்காக வாக்களிப்பாங்க அப்படின்ற ஒரு நன்மதிப்பை பெற்ற ஒரு செல்வாக்குடைய நபரை வந்து கட்சியில இணைப்பதற்கு முயற்சி செய்வாங்க. அந்த மாதிரி ஏதாவது இங்க நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. இந்த ஜாயின் பண்ண 6 பேர்த்துல வந்து மரிய வில்சன் அப்படின்றவர் வந்து ஜேபிஆர் குழுமத்தினுடைய எம்டி, அந்த கல்லூரியினுடைய எம்டியா இருக்காரு. அவரை பொறுத்தவரையில ஒரு செல்வாக்கான ஒரு நபராகவும் இருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர் வந்து செய்யறத பார்க்க முடியுது. பட் அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஓட்டா கான்ட்ரிபியூட் ஆகுமா, இல்லை அவங்கெல்லாம் என்ன மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. அவங்கள ஒரு கல்வியாளராக வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கார்ப்பரேட் கம்பெனில இருக்கக்கூடிய ஒரு சிஓஓ அதை மாதிரி ஆட் பண்ற மாதிரி தெரியுது. ஒரு மக்களோட கலந்து மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய நபர்களை வந்து தாவேகா இன்னும் கண்டறியல அப்படின்றது தான் இந்த 6 பேர் நியமனத்துல நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. இப்போ வைஷ்ணவி இந்த கட்சியில ஒரு மெம்பரா ஜாயின் பண்றாங்க, ஆன்லைன்ல தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பிரபலத்தன்மை கிடைக்குது, திடீர்னு அவங்க கட்சியை விட்டு விலகுறாங்க, நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு போறாங்க. இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு. எல்லாரும் வருவாங்க. இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு பெரிய பிராண்ட் இருக்கிறதுனால வந்து கொஞ்ச நாள் இங்க ஸ்டே பண்ணிட்டு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டு வேற ஒரு கட்சிக்கு போயிடுவாங்க. அதனால இங்க சேரணும்னு நினைக்கிறவங்க எண்ணிக்கை வந்து 1000கணக்கில் இருக்கு. ஆனா நாங்க தான் வந்து ஃபில்டர் பண்ணி யார் வந்தா எங்களோட நீண்ட தூரம் பயணிப்பாங்க, யார் வருவதனால இந்த கட்சிக்கு ஒரு வேல்யூ அடிஷன் இருக்கும்னு பார்த்து சேர்க்கிறோம்னு சொல்றாங்க. அது எப்படி சரியா இருக்கும்? அரசியல் அப்படின்றதே நம்பிக்கை தானே. இப்ப நம்பிக்கையின் அடிப்படையில தான் நம்ம வந்து எந்த ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம தீர்மானிக்கிறோம் இல்லையா? இப்ப நம்ம அரசியல் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இப்ப விஜய் வந்து சிறப்பா செயல்பட்டாரு அப்படின்னா வரக்கூடியவர்கள் ஏன் அடுத்த கட்சிக்கு போறாங்க? இங்கே அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து இன்னும் பிரபலத்தன்மையோடு நடந்து கொள்ள முடியும், அவங்களுக்கு நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இங்கே செய்ய முடியும் அப்படின்னா
அவங்க இன்னொரு மாற்று கட்சியை தேடி போறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாகவே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல சில பேருக்கு வந்து அவங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கும். இப்ப வராங்கன்னா அவங்க ஒரு மைண்ட் செட்ல வருவாங்க. நம்ம வந்த உடனே ஒரு மாநில பொறுப்பு, நம்ம விஜய்க்கு பக்கத்துல நம்மளை உட்கார வைக்கணும், நம்மளை எல்லா மேடையிலும் ஏற்றணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த விஜய் மக்கள் இயக்கமா இருந்து வந்தவர்கள் பல பேர் அந்த இயக்கத்துல கட்சிக்கு இன்னைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை வெளியில இருந்து வந்து ஒருத்தர் வராங்க அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது பார்ட்டிக்குள்ள வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தாது. இல்ல இப்ப யாருமே வந்து ஒரு ஆடட் வேல்யூவா இருக்க போகும்போதுதான் அவங்களுக்கு வந்து பொறுப்புகள் கொடுக்க போறாங்க. ஒரு பொட்டன்ஷியலே இல்லாத ஒரு நபர் வந்து எனக்கு விஜய் பக்கத்துல உட்காரணும், எனக்கு ஒரு மாநில பொறுப்பு கொடுங்கன்னா யார் கொடுப்பா? இப்ப வரக்கூடியவருக்கு வந்து ஒரு புல்லிங் கெப்பாசிட்டி இருக்கா, மக்களோட அவர் வந்து நெருங்கி பழகுவாரா, அவருக்கான ஒரு பாப்புலாரிட்டி இருக்கா, அவரை நம்ம கட்சியில இணைப்பதன் மூலமா நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கா, எல்லா விஷயங்களையும் பார்ப்பாங்கல்ல. பார்த்துட்டு தான் நம்ம வந்து அவர் பக்கத்துல உட்காரலாமா இல்ல மாநில பொறுப்பு கொடுக்கலாமா அப்படின்றதெல்லாம் வந்து விவாதிப்பாங்க. இதெல்லாம் வந்து அடிப்படை. இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா விஜய் மக்கள் இயக்கத்துல இருப்பவர்களை வைத்து மட்டும்தான் இந்த கட்சியை நடத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு அணுகுமுறையா நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கட்சி இப்போ அதுக்குன்னு ஒரு கணிப்பு சொல்றாங்கல்ல, அது வந்து ஒரு 10% இல்ல 12% இல்லை 8% வாக்குகளை வந்து வாங்குறதுக்கு ஒரு பொட்டன்ஷியலான கட்சி அப்படின்னு. அந்த நிலையிலே அது வந்து தேக்கமடைவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த மனநிலையில அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, எல்லா பொறுப்புகளையுமே வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு தேக்க நிலையை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. எப்பயுமே வந்து ஒரு புது பாய்ச்சல், ஒரு புது கட்சியாக எந்த ஒரு கட்சி வந்தாலும் பல இடங்கள்ல இருந்து வரக்கூடியவர்களை அரவணைப்பது அந்த கட்சிக்கு வந்து அதோடைய வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு ஒரு உந்துதலா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கட்சியுடைய வேல்யூ சிஸ்டமும் இன்னும் அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இன்னைக்கு திமுகல இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைச்சர்கள் அதிமுகல இருந்து வந்தவங்க தான். அதுக்காக திமுகல வந்து பேச்சாளர்கள் இல்லையா, இல்ல திமுக கொள்கைகளை பின்பற்றக்கூடிய தீவிரமான கலைஞர் பற்றாளர்கள், ஸ்டாலின் பற்றாளர்கள் இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது. அந்த கட்சியை பொறுத்தவரையில வலுவாக இருக்க வேண்டும் என்றால் வலுவான தலைவர்கள், வலுவான மனிதர்கள் உள்ளே வரணும். அப்படி வந்தா தான் அந்த கட்சி வந்து வலுவடையும். ஒரு நபரை வைத்து மட்டுமே வந்து அந்த கட்சி ஒரு பெரிய ஒரு அசைக்க முடியாத கட்சியா இருக்குமா அப்படின்னு கேட்டா அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இயல்பாகவே குறைவு தானே. இந்த 2026 எலெக்ஷனை பொறுத்தவரையில விஜயின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து எல்லா சிறிய கட்சிகளுக்கும் ஒரு பெரிய ஒரு பார்கெனிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்கு. இப்ப திமுக இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து திமுக சரியான இடங்கள் அவர்களுக்கு கொடுக்கல அப்படின்னா எங்களுக்கு விஜய் ஒரு ஆப்ஷனா இருக்காரு அப்படின்னு அந்த பக்கம் போவதற்கான ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தி தருது. அது மட்டும் இல்லாம விஜயோட ஒரு 2-3 கட்சிகள் இணையும் பொழுது அது ஒரு பெரிய தாக்கத்தை இந்த 2026 எலெக்ஷன்ல ஏற்படுத்தும். இப்ப எடப்பாடி பழனிசாமியே வந்து கடைசி நேரத்துல பாஜக வேணா, நான் வந்து விஜயோட போறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து வர்றாரு அப்படின்னா இப்ப அந்த இடத்துல வந்து அந்த ஒட்டுமொத்த அரித்மேட்டிக்கே வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொட்டன்ஷியலான ஒரு அரசியல் கட்சியா தாவேகா இருக்கு அப்படின்றது உண்மை. அதற்கான பலத்தை வந்து தாவேகா வந்து ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்தணும் அப்படின்னா பொட்டன்ஷியலான ஆளை, ஒரு பாக்கெட் லீடர்ஸை வந்து அவங்க வந்து கேப்சர் பண்ணணும். தனிநபர்களை கேப்சர் பண்றது மூலமாக அந்த தனிநபர்களுக்கு மேபி ஒரு லாபத்தை தரும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி விஜய்ன்றவர் வந்து ஒரு பாப்புலரான நபர், அவர் பக்கத்துல இருக்கும் பொழுது ஈஸியா அந்த ஊடக வெளிச்சம் அப்படின்றது அவங்களுக்கு கிடைச்சிடும். அவர்கள் தனிப்பட்ட வகையில ஏதாவது ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு பாப்புலாரிட்டி அப்படின்றது அவங்களுக்கு பெரிய அளவுல உதவுமே தவிர விஜய்க்கு உதவாது, விஜயினுடைய கட்சியான தாவேகாவுக்கு உதவாது. விஜய் கட்சி தொடங்கிய நாள்ல இருந்து இப்போ வரையும் பார்க்கும்போது இது 2ஆம் கட்ட இணைப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு லிஸ்ட் வந்துச்சு, அதுலதான் ஆதவ் அர்ஜுன் உள்ள வந்தாரு, நிர்மல்குமார் உள்ளிட்ட சில பேர் வராங்க, ராஜ்மோகன் வந்திருந்தார். இப்ப இந்த 2ஆம் கட்ட பட்டியலில் நம்ம ஒரு 5-6 பேரோட பேரை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுவரையும் தாவேகாவில் மாற்று கட்சியிலிருந்து இணைந்திருப்பவர்களை பார்க்கும்போது அவங்க எந்த அடிப்படையில இந்த முடிவுகள் எடுக்கிறாங்க, இல்ல வந்திருப்பவர்களாலையும் அவங்களால ஏதாவது பார்ட்டிக்கு நடந்திருக்கா புதுசா, எந்த மாதிரி இருக்கு இவ்வளவு வரையும் பார்த்த வரையும்? இப்ப நீங்க சொன்ன முதல் செட்ல இருந்து பெருசா எதுவும் நடந்த மாதிரி தெரியல. இப்ப இதுல வந்து இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்கு. பொதுவாகவே ஒரு கட்சியுடைய கட்டமைப்புல பாத்தீங்கன்னா தலைவர், பொதுச் செயலாளர், அப்புறம் பொருளாளர், இவங்க தான் வந்து ஒரு முக்கியமான அந்த 3 ரோல்ல பிளே பண்ணக்கூடியவங்க. பொதுச் செயலாளர் கீழே நிறைய துணை பொதுச் செயலாளர்கள் இருப்பாங்க எல்லா கட்சியிலையும். இப்ப இங்க வரக்கூடிய அத்தனை பேத்துக்குமே வந்து வரக்கூடிய அத்தனை பேரும் அப்படின்னா இப்ப ஆல்ரெடி 2 செட்டு வந்துச்சு. இந்த 2 செட்டுலேயே பாத்தீங்க அப்படின்னா 3 பேர் பொதுச் செயலாளர்கள் ஆயிட்டாங்க. ஒன்னு வந்து புஷ்யானந்த் பொதுச் செயலாளரா இருக்காரு, இன்னொரு வந்து தேர்தல் பொறுப்பு பொதுச் செயலாளரா ஆதவ் அர்ஜுனா இருக்காரு. இப்ப வந்து கொள்கை பரப்புக்குன்னு ஒரு பொதுச் செயலாளரா டாக்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்திருக்கிறாரு.
அப்போ வந்து இப்போ ஆல்மோஸ்ட் அந்த டாப் லைன் வந்து ஃபில்டு. இதுக்கு மேல வந்து வேற ஏதாவது நீங்க பொறுப்பு புதுசா வர்றவங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டா கொடுக்க முடியாது. அதுவும் ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். முன்னாள் எம்எல்ஏக்கள்னு இவங்க அடையாளப்படுத்தி சில பேரை கூட்டு வந்திருக்காங்க. திமுகல இருந்தாங்க, அதிமுகல இருந்தாங்க அப்படின்னு. பொதுவா இப்ப யாராவது ஒருத்தர் கட்சியில வந்து சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதுல ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு பார்ப்பாங்க, வரவங்களால என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையுமே பார்ப்பாங்க. தாவேக்கால இணையறதுக்காக நிறைய பேர் முயற்சி செய்வதாக நம்ம செய்திகள் எல்லாம் பாக்குறோம். மருது அழகராஜ் எல்லாம் வெளிப்படையாவே டிவிக்கு ஆதரவு நிலைப்பாட்டுல பல விஷயங்களை பேசிட்டே இருக்காரு. ஆனா இன்னை வரையும் அவரால் கட்சிக்குள்ள வர முடியல. வேறு சில பண்டூட்டி ராமச்சந்திரன் போன்றவர்களுடைய பெயர்கள் கூட அடிபட்டுச்சு. அவங்க எல்லாம் உள்ள வராங்க. சைதி துரைசாமி கிட்ட பேசினாங்க, மஃபாய் பாண்டியராஜன் கிட்ட பேசினாங்க அப்படின்னு. அப்போ அவங்கெல்லாம் இங்க பேசப்படுறாங்களே தவிர உள்ள வரல அப்படின்னா உள்ள அவங்கள வந்து இவங்க அனுமதிக்கலையா, இல்ல அவங்க பேசி பார்த்து இது நமக்கு செட் ஆகாது, இங்க போனா நமக்கு ஃபியூச்சர் இருக்காதுன்னு அவங்க வெளில போறாங்கன்னு பார்க்கலாம். இல்ல இப்போ வந்து ஒரு தலைவர் ஒரு லீடரா ஆல்ரெடி இன்னொரு கட்சியில மாற்று கட்சியில இருந்தவங்க வந்து ஒரு கட்சியில போய் புது கட்சியில இணையணும்னு நினைக்கும் பொழுது டிசைட் பண்றாங்களே, டிசைட் பண்ணோன்னே அவங்க வந்து யாரோ ஒரு நபரை பிடிச்சி அவங்க ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணத்தான் செய்வாங்க. அந்த இன்ட்ராக்ஷன்ல அவங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல அவருக்கு வந்து ஏதாவது பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அந்த பெரிய எதிர்பார்ப்பு வந்து ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டரா இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான காரணங்களுக்காக கூட வந்து அவங்க அனுமதிக்காம இருக்க முடியும். இப்ப அதுல என்ன நடந்தது அப்படின்றது வெளிப்படையா சம்பந்தப்பட்டவர்கள் சொன்னாதான் தெரியும். பொதுவாகவே வந்து ஒரு கட்சியில போய் இணையணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு ரூட்டை பிடிச்சி எப்படியாவது ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவாங்க. அந்த கான்வர்சேஷன்ல உடன்பாடு எட்டாத பொழுது, இல்ல அவருடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது பெரிதாக இருக்கும் பொழுது அது நடக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அருண்ராஜ் ஐஆர்எஸ் நீண்ட காலமா விஜயோட நண்பர்னு சொல்றாங்க. அவரையும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அப்படி கட்சிக்குள்ள வரும்போதே பதவி கொடுத்து கூட்டு வராங்க. இன்னைக்கு வந்திருக்கிற மற்ற 5 பேருக்கும் பதவி எதுவும் அறிவிக்கல. வரும்போதே பதவி, புசியானந்த் உள்ள அவரை கூட்டு வரும்போது இருக்கிற அந்த இணக்கம், இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு முக்கியமான ஒரு லீடரா அங்க மாற போறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இந்த வெளிப்பாடெல்லாம் பார்க்கும்போது. அவருடைய பின்னணி என்ன, எப்படி வந்து அவர் விஜயோட இணக்கமாகிறாரு? நீண்ட கால நட்பு இருப்பது போலதான் தெரியுது. அதாவது எல்லாருமே சொல்றாங்க மாஸ்டர் படப்பிடிப்பின் போது அவருக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தது. அந்த ரைடுக்கு பிறகுதான் வந்து அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அருண்ராஜ் மாதிரியான நபர்கள்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பர்சன்ஸ், பொதுவாகவே ஸ்ட்ராட்டஜிக்காக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க, இல்லை நிறைய வந்து இன்புட்ஸ் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து ஒரு பிஹைண்ட் த ஸ்க்ரீன்லேருந்து தான் ஒர்க் பண்ணுவாங்க. யாரும் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்து ஒரு கருத்தை சொல்றது அப்படின்றத என்னைக்குமே விரும்ப மாட்டாங்க. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அருண்ராஜ் ஐஆர்எஸை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து சொசைட்டி மேலே ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு, ஒரு தாக்கம் வந்து இருப்பதை பார்க்க முடியுது. அருண்ராஜ் ஸ்பீக்ஸ் அப்படின்னு ஒரு பிளாக் ஸ்பாட் ஒன்று வச்சிருக்காரு. அந்த உங்களுக்கு தெரியும் இல்லை, பிளாக் ஸ்பாட்லாம் வந்து 2010-11 அது வந்து ரொம்ப பாப்புலர். நிறைய பேர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஜேர்னலிஸ்ட்டுமே எழுதியிருப்பாங்க. அவங்க பிளாக் ஸ்பாட் ஆரம்பிச்சு எழுதியிருப்பாங்க. சொசைட்டி மேலே யார் யாருக்கெல்லாம் ஒரு தாக்கம் இருந்ததோ அவங்க நிறைய பேர் வந்து எழுதியிருப்பாங்க. நிறைய கவிதைகள் கூட யார் யாருக்கெல்லாம் வருமோ அவங்களாம் வந்து பிளாக் ஸ்பாட்டை வந்து ரொம்ப தீவிரமாக பயன்படுத்தின காலகட்டம். அவர் வந்து தொடர்ச்சியாக எழுதியிருக்காரு. சொசைட்டி பற்றி அவருடைய வியூ என்ன அப்படின்றத வந்து வெளிப்படையாக எழுதியிருக்கிறாரு. அதை பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து அவர் ஒரு 20 வருஷம் கவர்மெண்ட்டோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. 5 வருஷம் டாக்டராக இருந்திருக்காரு. 15 வருஷம் ஐஆர்எஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படின்றப்ப உண்மையாலே வந்து சொசைட்டி மேலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு உண்டு அப்படின்றத பார்க்க முடியுது. நிறைய தருணங்களில் வெளிப்படையாகவே அவருடைய வியூவை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது. அவர் வந்து ரஜினி கட்சியை ஆரம்பிச்சிருந்தார் அப்படின்னா ரஜினியுடைய கட்சியில் எப்படியாவது இணைந்திருப்பார் அப்படின்னு தான் நிறைய பேர் தகவல் சொல்கிறாங்க. குறிப்பாக 2016 கபாலி படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதை பற்றி அவருடைய பிளாக் ஸ்பாட்ல ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்காரு. ஐ திங்க் 17.2 மில்லியன் வியூஸ் அப்படின்றது கபாலியுடைய டீசருக்கு வந்திருந்தது. அந்த டைம்ல அதுதான் வந்து நம்பர் 1. அவ்வளோ வியூஸ் வந்து போனதே கிடையாது. ஒரு டீசர் வந்து அவ்வளோ பிரபலமானது அந்த டைம் தான். ஸோ அந்த டீசர் பற்றி அவருடைய வியூ எழுதியிருந்தாரு. அதில் வந்து ரஜினி பற்றி புகழ்ந்து எழுதியிருந்தார். ரஜினின்றவர் ஒருத்தராக தான் இருக்க முடியும், அவருடைய ஸ்டைலு எல்லாத்தையும் வச்சு ஒரு ஒரு ரொம்ப கிறிஸ்பாக வந்து ஒரு பேராகிராஃபுக்கு நல்ல டீட்டெயில்டாக அந்த பற்றியான ஒரு ரிவ்யூ ஒன்று பண்ணியிருந்தார். ரஜினி மேலே ரொம்ப ஈடுபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இளையராஜாவை ரொம்ப பிடிக்கும், ரஜினி மேலே வந்து அவருக்கு தீவிரமான ஒரு ஈடுபாடு உண்டு, ரஜினியுடைய படங்கள் வந்து அவர் ரெகுலராக பார்ப்பாரு அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ரஜினி வராததுனால இன்னைக்கு விஜய் ஒரு புதிய ஒரு ஃபோர்ஸாக வர்றதை அவர் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுலேருந்து அந்த மாஸ்டர் படப்பிடிப்பின் போது அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் அவருக்கும் விஜய்க்கும் ஒரு நல்ல ஒரு நட்பை ஏற்படுத்திடும். ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்கள்ல,
அவருக்கும் பாஜக மீதான ஒரு வெறுப்பு அப்படின்றது இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜி எல்லாம் அவருக்கு வந்து பிடிக்காது, அதனாலதான் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியில இணைந்து நம்ம வந்து மக்களுக்காக பணியாற்றணுன்ற ஒரு எண்ணத்துக்கே வந்திருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அவருடைய நடவடிக்கைகள்லாம் நம்ம இனி வரக்கூடிய நாட்கள்ல தான் பார்க்க முடியும். தமிழக வெற்றி கழகத்துல புதிதாக இணைந்திருப்பவர்கள் குறித்தும் அவங்க வந்திருக்கிறதுனால அந்த கட்சிக்கு எந்த மாதிரி ஒரு பலம் சேர்க்க போறாங்க அப்படிங்கறத பத்தியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.